உறவுகளுக்கு காலை வணக்கம். என்ன காலையில் விடியகாலம் 4 மணி. இப்போ சண்டே இன்னைக்கு ஃபுல்லாக நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என் வேலை ஏஞ்சிட்டு தண்ணி வந்துடுச்சான்னு பார்ப்பேன். தெரு பைப்பில் தண்ணி வரும், அது எடுத்து விடுவாங்க. அது 4 மணிக்கெலாம் அது உஷாராக இருந்து பிடிச்சா தான் பிடிக்க முடியும், இல்லைன்னா தூங்கிட்டோம்னா தண்ணி கிடைக்காது. எங்கள் ஊர்லலாம் இது கிராமம்ல, அது நம்ம ஊரில் சிட்டிலேனா மோட்டர் போட்டு எப்போ வேணாலும் பிடிச்சிக்கலாம். இங்கே கிராமத்தில் அப்படி இல்லை, தெருவில் தண்ணி வரும், அந்த தெரு பைப்பில் தண்ணி பிடிக்கணும். ஃபஸ்ட்டு என் வேலை தண்ணி வந்துடுச்சான்னு பார்ப்பேன். இப்போ சாணம் போட போகிறேன், வாங்க காட்டுறேன் எப்படி போடுறேன். ஃபஸ்ட்லேயே சாணம் எடுத்துகிட்டு கரைச்சி வச்சுட்டேன். இங்கெல்லாம் கிராமத்தில் சாணம் போடலன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி கிண்டல் மாதிரி பேசுவாங்க. எப்படின்னா 7 மணி வரையும் தூங்கிட்டு வரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சாணம் போட்டு கோலம் போட்டுருங்க. சாணம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கருக்கலாக தான் இருக்கான். திண்டாண்டி லைட் இருக்குது தான் தோட்டத்துலேயும், ஆனால் அவ்வளோக்கா தெரியாது. சாணம் போட்டேன், கை கழிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். சாணம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கெல்லாம் கிராமத்துலலாம் சாணம் போடலாம் ஏதோ சொல்லுவாங்க. அதுவும் மெயினாக அந்த மாமனாருக்குலாம் ரொம்ப ஏதோ பேசுவாங்க. அப்புறம் இன்றைக்கி என்னென்ன வேலை செய்கிறேன்னு இன்றைக்கி சண்டே ஃபுல்லாக நாங்கள் போட்டு காட்டுறேன். சிட்டிலாம் 7, 8, 9 மணி வரையும் 10 மணி வரையும் தூங்குவாங்க. இங்கே கிராமத்தெல்லாம் தூங்கக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி சொன்னாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட். வாங்க இன்றைக்கி நான் நைட்டு மருதானை வச்சேன். எங்கள் மருதானை எப்படி படுத்துருக்குதுன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 10 மணிக்கெலாம் எடுத்து போட்டேன். ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு படுத்தா அது ஒரு மாதிரி இருக்குதுன்னு நான் அப்படியே கொஞ்சம் காஞ்சிட்டு எடுத்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் நான் வச்சுருக்கல, 10 மணி வரை தான் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க, தண்ணி வந்துடுச்சு. ட்ரம்மில் பழுப்பில் போட்டேன், அது ட்ரம்மில் ஊற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் நைட்லேயே என்ன பண்ணுவேன், ஒரு படுக்குள்ளே 9:30 போலலாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து வீட்டுக்காரங்களாம் படுக்க வச்சுட்டு கிச்சனை தொடச்சிருவேன். ஜாமான்லாம் நைட்டே பொறி போட்டு கழுவிட்டு சாப்பாடு கொஞ்சமாக இருந்தால் அள்ளி வச்சுருவேன். ஏன்னா காலையில் ஏஞ்சி பிள்ளைங்களுக்கு நேரத்துலேயே சாப்பாடு செய்யணும். எங்கள் பாப்பா 9th படிக்குது, பையன் 7th படிக்கிறான். அதனால் அவங்களாம் ஸ்பெஷல் கிளாஸு இந்த மாதிரிலாம் போவாங்க ஸ்டடி ஹவர்னு சொல்லி. அதனால் அவங்களுக்கு காலையிலே சாப்பாடு செய்யணுன்னு நான் நைட்லேயே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எங்கள் வீட்டுக்காரங்களும் வேலைக்கு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கே சிட்டியில் இருக்கிறவங்க 10 மணி வரையும் ஞாயிற்றுக்கிழமைனா தூங்குவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி இல்லை, கரெக்டாக 4 மணிக்கெலாம் ஏஞ்சிக்கணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சரி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்யலை, நம்ம தூங்கலான்னு இருந்தாலும் முடியாது. ஏன்னா இங்கே 4 மணிக்கெலாம் தண்ணி வந்துடும். தண்ணி முழிச்சு தண்ணி பிடிச்சா தான் பிடிக்க முடியும், இல்லைன்னா கிடைக்காது. இப்போ தண்ணி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பிடிச்சிட்டு நான் எப்படிலாம் பண்ணுறேன்னு பாருங்கள். நைட்டே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தண்ணி பிடிச்சிட்டு வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் டக்குன்னு பிள்ளைங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைனா நான் மாவு ஆட்டி வச்சுருவேன். ஏன்னா மண்டே அன்றைக்கி பசங்களுக்கு டிஃபன் கொடுக்கணும், அப்புறம் இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஞாயிற்றுக்கிழமை அரிசி ஊற வச்சு செஞ்சு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டு போகிறேன். அந்த மரத்துக்கு அடியில் நான் வீடியோ போடுறேன்ல, அதுக்கு அடியில் சாணம் போட்டு நாங்கள் ரெகுலராகவே கூட்டுவோம். அது வாங்க காட்டுறேன். பழம் வீந்து கீழே கிடக்குது நிறைய. எங்கள் மரத்தில் நிறைய எலுமிச்சை பழம் இருக்குது, நிறைய விழுந்து கிடக்கும். நேற்று கூட எங்கள் பெங்களூரில் எங்கள் நாத்தனாவுக்கு 60 பழம் கொடுத்து அனுப்பிவிட்டோம் பாருங்கள்.
தண்ணி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்து விட்ருக்குறாங்க. மணி 4:30 ஆகிடுச்சி. கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்து விட்ருக்குறாங்க. தண்ணி பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். எனக்கு முழு வீடியோ போட தெரில ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் தண்ணியெலாம் பிடிச்சிட்டு போடுறேன். எனக்கு லென்த்தாக வீடியோ போட தெரில, அது கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க. ஏன்னா நான் புதுசாக ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கிறதால எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அது என்னான்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்னென்ன வேலை செய்யணும்னு உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் டீ குடிச்சிட்டு ரெடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ்.